இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் நாள்தோறும் 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மீன்வெட்டு, நீரின்றி கருகும் நெற்பயிர்களால் விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு, மோர், கம்பங்கூழ் உள்ளிட்ட இயற்கை பானங்களை நாடி செல்லும் பொதுமக்கள். மதுரை சோழவந்தான் அருகே 10 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நிறுத்தம், டன் கணக்கில் நெற்குவியல் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. இடது கால் வளைந்துள்ள நிலையில் பிறந்த பெண் குழந்தை அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கேட்டு கண்ணீர் கோரிக்கை விடுக்கும் தாய். அழிவின் விளிம்பில் உள்ள நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் குடும்பம், கால்நடை ஆர்வலர் குறித்த செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் 12 மணி நேரத்திற்கு மேலாக நாள்தோறும் மின்சாரம் நிறுத்தி வைக்கப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், சிறுவளையம், பெருவளையம், கருடாவூர், கல்பனாப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. இந்நிலையில் இப்பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அடிக்கடி நடைபெறுவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தற்போது நெல் சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மின்தடை காரணமாக சாகுபடி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பணப்பாக்கம் மின்சார வாரிய கிராமிய பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட இப்பகுதிகளில் நாள்தோறும் 12 மணி நேரம் மின் நிறுத்தம் செய்யப்படுவதால் பயிர்கள் அனைத்தும் நீர் பாய்ச்ச முடியாமல் கடும் வெயிலில் வாடி கருகி வருகின்றன. இதனால் பயிர்கள் சேதமடைந்து வருவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தடையில்லா மின் இணைப்பு வழங்கி பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தூத்துக்குடியில் மோர், கம்பங்கூழ் உள்ளிட்ட இயற்கை பானங்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் தூத்துக்குடியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முற்பகல் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பொதுமக்கள் மோர், கம்பங்கூழ் உள்ளிட்ட இயற்கை பானங்களை நாடி செல்கின்றனர். இதனால் தூத்துக்குடியில் ஆங்காங்கே இயற்கை பான விற்பனை நிலையங்கள் உருவாகியுள்ளன. இங்கு இயற்கையான பசுமோர், கம்பங்கூழ், கேப்பைக்கூழ் உள்ளிட்ட இயற்கை பானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கு சுவையான மாங்காய், கருவாடு மற்றும் ஊறுகாய், மோர் மிளகாய் போன்றவை வழங்கப்படுவதால் வாகனங்களில் செல்வோர் உடலுக்கு ஆரோக்கியமான இந்த இயற்கை பானங்களை ஆர்வமுடன் வாங்கி பருகி வருகின்றனர். இதனால் இந்த கடைகளில் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. சோழவந்தான் அருகே இயங்கி வந்த அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் முன்னறிவிப்பின்றி கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 2 டன்களுக்கு மேல் நெல் குவியல்கள் தேக்கமடைந்துள்ளன. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் என்ற கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதலை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் நிறுத்தியுள்ளனர். இதனால் அறுவடை செய்யப்பட்ட நெல் குவியல் குவியலாக தேக்கமடைந்துள்ளன. திடீரென மழை பெய்தால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணியை தொடங்க வேண்டும் என்றும் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை அருகே பிறவியிலேயே இடது கால் வளைந்துள்ள குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்த தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குமரன் காலனியில் வசித்து வருபவர்கள் அம்மா, செல்வம், சரவணன் தம்பதியினர். சரவணன் தேநீர் கடையில் பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 2வது குழந்தை
சபர்ணாஸ்ரீக்கு பிறந்தது முதல் இடது முழங்காலின் கீழ்ப்பகுதி வளைந்த நிலையில் உள்ளது. தற்போது 5 வயதாகும் சபர்ணாஸ்ரீ தாங்கி மிகவும் சிரமப்பட்டு நடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கால்வலியால் சிறுமி நாளுக்கு நாள் அவதிப்பட்டு வருவதாக கூறும் பெற்றோர், தேநீர் கடையில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துவதே சிரமமாக உள்ள நிலையில் குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களின் குடும்ப சூழலையும் 5 வயது சிறுமியின் நிலையையும் கருத்தில் கொண்டு தங்கள் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பாப்பா காலு சரியா இல்லை, நடக்க முடியாது. முதலமைச்சர் ஐயாவுக்கு வேண்டி கேட்குறேன், என் பாப்பா காலு சரி பண்ணி கொடுங்க. நான் நிறையா டைம் போயிட்டு எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்துட்டு என்னால் வசதி பத்தலை, என்னால் பார்க்க முடியல. எங்கள் வீட்டுக்காரங்க டீ கடையில் தான் வேலை பார்க்குறாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அரசாங்கம் எங்களுக்கு வேண்டி கேட்குறேன், என் பாப்பாவை நல்லா பண்ணி கொடுங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு வேண்டி கேட்குறேன், என் பாப்பாவை காலு சரி பண்ணி கொடுங்க. நடக்க முடியாமல் இருக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லுதுங்க ஐயா. உங்களை வேண்டி கேட்குறேன் ஐயா, என் பாப்பாவை காலை சரி செஞ்சு கொடுங்க. என்னால் எதுவும் பேச முடியல, நிறையா டைம் நான். சீர்காழி அருகே நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி, ஆலஞ்சேரி, அரூர், மருதங்குடி, அத்தியூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீண்டும் கூடுதல் செலவு செய்து சம்பா சாகுபடி செய்து தற்போது நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 900 நெல் மூட்டைகளை நிம்மேலி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கடந்த 6ஆம் தேதி கொண்டு வந்து விற்பனைக்காக வைத்துள்ளனர். ஆனால் நெல் கொள்முதல் பணியாளர்கள் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக கூறியதால் கவலையடைந்துள்ளனர். தற்போது 20 நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் நிலையத்தில் தங்களுடைய நெல்லை பாதுகாத்து வரும் விவசாயிகள் ஏற்கனவே நஷ்டமடைந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் லிச்சி பழங்கள் விளைவித்து காணல் காடு விவசாயி அசத்தி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை காணல் காடு மலை கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி வீரரசு. இவரது தோட்டத்தில் அவகோடா உள்ளிட்ட பழமரங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது தோட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட லிச்சி பழ மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளார். இந்நிலையில் தற்போது லிச்சி பழங்கள் நன்கு விளைந்துள்ள நிலையில் முதற்கட்டமாக அறுவடை செய்துள்ளார். பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள மித வெப்ப மண்டல பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய இந்த லிச்சி பழங்களை கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாயி வீரரசு விளைவித்து சாதனை படைத்து உள்ளார். இவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்து சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சருகுவலையப்பட்டி கிராமத்தில் மோகினி சாத்தான் கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாயில் நீர் வற்றி வரும் நிலையில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். இதில் பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சா, ஊத்தா மற்றும் கூடை உள்ளிட்டவைகளை கொண்டு மீன்களை பிடித்தனர். கட்லா, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி, ஐரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். மற்ற அரியப்பட்டி கிராம பொதுமக்கள் எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டது. எல்லாரும் மீன் எல்லாரும் சேர்த்து பொதுவில் அரியப்பட்டி கிராம பொதுமக்கள்லாம் மீன் வாங்கி விடுவோம் மக்கள் வருஷம். இதே போல இந்த வருஷமும் நல்ல மீன் இருந்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட பிடிச்சி போனாங்க. அடுத்த வருடமும் இதே மாதிரி வாங்கி விட்டு இதை விட நல்ல நாங்கள் பேர் சேர்ப்போம் அரியப்பட்டி கிராம பொதுமக்களுக்கு. பாரம்பரியமா அந்த மீனை பொதுமக்கள் பிடிச்சு பயன்படுற அளவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த மீனை வாங்கி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மழை காலத்துல வாங்கி கம்மாயில விட்டுட்டு மக்களுக்கு ஏற்ப இந்த மீனை நாங்க இந்த குறிப்பிட்ட தேதி நல்ல நாள் பார்த்து எங்க சாமிக்கு உகந்த நாளான திங்கக்கிழமை இந்த மீனை அழிய விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். அது இறைவன் அருளால எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். நாங்க இந்த மீனை அழிய விடாம நாங்க இந்த மீனை குத்தகை போக்குவரத்து இந்த மாதிரி ஏற்பாடு காசுக்கு ஆசைப்பட்டோம்னா அதுல மீன் இருக்காதுங்கிற ஐடியா எங்களுக்கு. அது பல முறை எங்களுடைய அனுபவம்.
போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வந்தவாசி அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை முதலே மூலவர் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்மன் சிலையை தோளில் சுமந்து கொண்டு பக்தர்கள் 3 முறை கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் நடந்த தாலாட்டு உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் ஹஜ் பயணிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தொடங்கி வைத்தார். ஹஜ் யாத்திரை செல்ல உள்ள இஸ்லாமியர்களுக்காக தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பில் இந்த தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது. இதில் உடல் பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு போன்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டன. கடலூரில் தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் 56ஆம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தட்டச்சு ஆசிரியர்கள், வணிகவியல் பள்ளிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் 5 சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி தட்டச்சு தேர்வை தமிழக அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும், 1000 தட்டச்சு பள்ளிகளுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலையை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. கோடை வெயிலால் திருவண்ணாமலை கிரிவல பாதையை சுற்றியுள்ள கவத்திமலை காப்புக்காடு, கண்ணமட காப்புக்காடு, சொரக்குளத்தூர் போன்ற வனப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் தொடர்ந்து வறண்டு வருகின்றன. இந்நிலையில் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் வனத்துறையினர் அப்பகுதிகளில் தொட்டி அமைத்து தண்ணீரை நிரப்பி வருகின்றனர். அது மேல போடாதீங்க. இல்ல திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இளநீர் விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வந்தவாசியில் கோடை வெயில் கொளுத்தி வருவதால் உடல் சூட்டை தணித்துக் கொள்ள பொதுமக்கள் இளநீரை வாங்கி குடித்து வருகின்றனர். இதையொட்டி இளநீர் 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோடை சீசனில் நல்ல வருவாய் ஈட்டி வருவதாக இளநீர் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோயிலில் சித்திரை பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை ஒட்டி மூலவர் ஆஞ்சநேயருக்கு தினம்தோறும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ராமன், லட்சுமணன், ஹனுமன் போன்ற சுவாமிகளின் வேடமணிந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அலகு குத்தியும், தீச்சட்டி மற்றும் பால்குடம் எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் திரு உத்தர கோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் சுவாமி கோயிலில் நடன அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகின் முதல் சிவாலயம் என்று போற்றப்படும் இக்கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதை முன்னிட்டு இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பல்வேறு பக்தி பாடல்களுக்கு நடனமாடிய நிலையில் இந்நிகழ்வை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர்.